நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தங்கம் விலை கண்ணா பின்னான்னு இப்படி அதிகமாயிட்டு இருக்கனால ஏன் இந்தியர்கள் இவ்வளோ சஃபர் ஆகுறாங்க? இதுக்கான விடையை தேடுறது தான் இந்த வீடியோட நோக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுமே தங்கத்தை வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியர்கள் மட்டும்தான் அதில் நிறைய சஃபர் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் ரெண்டு விதமாக தங்கம் வாங்கப்படுகிறது. ஒன்று, தங்கத்தை அரசாங்கமும் வாங்கி குவிக்குது. இன்னொரு சைடு டொமஸ்டிக் பர்பஸ், இந்தியர்கள் தங்களுடைய வீட்டு தேவைக்காகவும் அதிகமாக வாங்குறாங்க. இது மற்ற உலக நாடுகளில் எங்கேயுமே நடக்காதது. யாருமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தேவைக்காகவோ அல்லது முதலீடுக்காகவோ அல்லது தங்களுடைய சேமிப்பை கொண்டு போய் நேரடியாக தங்கத்தில் போடுறது கிடையாது. இந்தியர்கள் மட்டும்தான் இதை செய்கிறாங்க. அதனால சர்வதேச மார்க்கெட்டில் எப்பெல்லாம் தங்கத்தினுடைய விலையில் ஒரு தாக்கம் ஏற்படுதோ, குறிப்பாக தங்கத்தோட விலை உயருதோ, அப்பெல்லாம் இந்தியர்கள் ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. சரி, இந்த தங்கத்தினுடைய விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ஒலாட்டைல் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு ஏற்ற இறக்கம் அல்லது சின்ன இறக்கம் பெரிய ஏற்றம், சின்ன இறக்கம் பெரிய ஏற்றம்னு இப்படி போய்கிட்டே இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பொருளாதார நிபுணர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொன்னாலும் கூட சர்வதேச அளவில் தமிழ் ஜனம் சார்பில் ஆராய்ந்து ஒரு 7 முக்கியமான ரீசனை நாங்கள் பட்டியலிட்டிருக்கோம். இந்த 7 ரீசன்னாலேயும் தான் தங்கம் இந்த அளவுக்கு சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய விலை உயர்வை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துறோம். ஒன்று, முதல் காரணம் இதுதான், இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் டென்ஷன். சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே தொடர்ச்சியாக எப்போவுமே எங்கேயாவது ஒரு மூலையில் போர் பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வார், இது ஒரு ஆக்டிவ் வார். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் காசா, இப்போதைக்கு சீஸ்ஃபயர் ஆகிருக்கு, ஆனால் எப்போ வேணால் மறுபடியும் வெடிக்கலாம். இன்னொரு சைடு சைனா தைவான் டென்ஷன், அடிக்கடி இந்த டென்ஷன் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு சைடு சைனா ஜப்பான், இந்த டென்ஷனும் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு இந்தியா பாகிஸ்தான், இன்னொரு சைடு இந்தியா சைனா, இன்னொரு சைடு எப்போ வேணால் வெனிசுலாவை அட்டாக் பண்ணுவேன்னு ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருக்கார். ஸோ இப்படி உலகம் முழுவதும் ஆக்டிவ் போர் இல்லை அப்படின்னாலும் எப்போ வேணால் போர் வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இன்டர்நேஷ்னல் முதலீட்டாளர்கள், FIIs, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க கையில் பல ஆயிரம் கோடியை வச்சுக்கிட்டு எந்த நாட்டில் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குது, எந்த நாட்டில் எக்கனாமிக் க்ரோத் இருக்குது, நாம் அங்கே போய் முதலீடு பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு இப்படி உலகம் முழுவதும் பல வார் டென்ஷன்ஸ் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது. எதுக்குடா வம்பு, பேசாமல் எல்லா பணத்தையும் நம்ம போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் முதல் ரீசன். உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றத்தினால சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி ஓடுறனால சர்வதேச சந்தையில் தங்கத்தோட விலை தாறுமாற ஏறுது. ரெண்டாவது, தங்கத்தை வாங்கி குவிக்கும் உலகத்தோட சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னைய தேதியில் ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரமும் சரி, அந்த நாட்டோட கரன்சி வேல்யூவையும் சரி நிர்ணயிக்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தோட அளவு தான். எந்த அளவு தங்கம் வச்சுருக்காங்களோ அந்த அளவு அவங்களுடைய கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அதிக அளவு தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. இந்த ரேஸில் முன்னணியில் இருக்கிறது சைனாவும் இந்தியாவும் தாங்க. நாம் நினைக்கிறோம் நம்ம நாட்டில் மக்கள் மட்டும்தான் வாங்கி குவிக்கிறாங்கன்னு. மக்களை தாண்டி நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதிக அளவில் தங்கத்தை வாங்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தங்கம் விலை இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு இது ரெண்டாவது பெரிய காரணம். மூணாவது மிகப்பெரிய காரணம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சின்ன பொருளாதார சரிவுகள்னால அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்கான ஃபெடரல் பேங்க் எப்போ வேணாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சர்வதேச சந்தையில் நிலவிக்கிட்டே இருக்குது. இது அடுத்த 6 மாதத்துக்குள்ளே 2 தடவை ஃபெடரல் பேங்க் தன்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆப்வியஸ்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் அமெரிக்க சந்தையில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்க சந்தை வளர்ந்து வர சந்தை, டாலருடைய மதிப்பு சர்வதேச சந்தையில் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, அமெரிக்க அரசு வெளியிடக்கூடிய அந்த பாண்டு, அதில்
அதிக அளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறனால பெரிய அளவு முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ஃபெடரல் பேங்க்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்று வேறு ஏதாவது நாட்டில் முதலீடு பண்ண யோசிப்பாங்க, இல்லைன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே டெஸ்டினேஷன் கோல்டை நோக்கி ஓடுவாங்க. ஸோ தங்கம் விலை அதிகரிக்கிறதுக்கு இது மூன்றாவது மிகப்பெரிய காரணம். நாலாவது தங்கம் விலை அதிகரிக்க முக்கியமான காரணம் அப்படிங்கிறது டாலருடைய பண மதிப்பிழப்பு. அதாவது சர்வதேச சந்தையில் தங்கத்தோட வேல்யூவை டாலரில் தான் மதிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ டாலருடைய வேல்யூக்கும் தங்கத்தோட ப்ரைஸுக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது. திடீர்னு டாலர் வீழ்ச்சி அடையும் பொழுது தங்கத்துடைய வாங்கும் திறன் அதிகரிக்குது. அதனால் எப்பெல்லாம் டாலருடைய வேல்யூ குறையுதோ அப்பெல்லாம் முதலீட்டாளர்கள் உடனே தங்கத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ தங்கம் விலை அதிகரிக்கிறதுக்கு டாலருடைய வீழ்ச்சியும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஐந்தாவது முக்கியமான காரணம் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ். எப்பெல்லாம் பண மதிப்பிழப்பு குறைவு, விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் உலகத்தில் அந்தந்த மார்க்கெட்டில் நடக்கும் பொழுது உடனே முதலீட்டாளர்கள் தங்களுடைய மாற்று இடமாக போகிறது தங்கம்தான். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் அப்படிங்கிறது ஐந்தாவது மிக முக்கிய காரணமாக தங்கத்தோட விலையேற்றத்திற்கு சொல்லப்படுகிறது. ஆறாவது முக்கியமான காரணம் இந்தியர்கள் தங்களுடைய வீட்டு தேவைக்காகவும் முதலீட்டுக்காகவும் திருமணம் விழா காலத்திற்காகவும் தங்கத்தை வாங்கி குவிக்கிற இந்த பழக்கம். பொதுவாக இந்தியாவில் எப்பெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வருதோ அதே போல் திருமண சீசன் வருதோ அப்பெல்லாம் கண்டிப்பாக தங்கத்தோட விலை இந்தியாவில் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆறாவது முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஏழாவது காரணத்துக்கு வந்துடுவோம். குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள பல பொருளாதாரங்கள் வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி அமெரிக்கா கூட பேருக்கு தான் வல்லரசு, ஆனால் உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கின நாடுகளில் பட்டியலில் டாப்பில் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. இன்னும் சொல்லப்போனால் பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த சைனாவினுடைய பொருளாதார கிராஃப் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃப் கீழ் நோக்கி தான் போயிட்டுருக்கு. சைனாவினுடைய வளர்ச்சியும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் அவங்களுடைய ஜிடிபி வீழ்ச்சி சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஐரோப்பாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பாவில் எங்கேயுமே பொருளாதார வளர்ச்சி இல்லை. சமீபத்தில் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஹேமர் கூட இந்தியாவிற்கு வந்து இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டதெல்லாம் பார்க்கலாம். இப்படி உலகத்தில் உள்ள எந்த சைடுமே பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி போகலை. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டும் ஓரளவுக்கு சஸ்டைனபிளாக போயிட்டுருக்கு. அதனால் சர்வதேச முதலீட்டாளர்களால் கணிக்க முடியல எந்த நாட்டில் நாம் போய் முதலீடு பண்ணால் பெரிய அளவில் லாபத்தை எடுக்க முடியும்னு சொல்ல முடியல. இன்னொன்று பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அந்தந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் காரணமாகவும் பொருளாதார வீழ்ச்சி அங்கங்கே ஏற்படுது. ஸோ இதையெல்லாம் யோசிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஃபைனல் டெஸ்டினேஷன் கோல்டு. ஸோ தங்கம் விலை அதிகரிக்க இந்த பொருளாதார பிரச்சனைகளும் ஏழாவது முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த 7 முக்கிய காரணங்களும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலையை நிர்ணயிக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7 காரணம் ஒரு சைடு இருக்கட்டும், எனக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது, எனக்கு எங்கள் வீட்டில் விழா காலம் வருது, ஸோ என்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்குது, இது எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு தங்கம் விலை ஏறினாலும் நான் வாங்கி குவிப்பேன் அப்படிங்கிறனால தான் இந்தியர்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தங்கத்தை வாங்குறதுல சஃபர் ஆகுறாங்க. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call